வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி எலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 2026 புத்தாண்டு பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். சரி, இதில் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்றதை சொல்லிடுறேன். பாயிண்ட் நம்பர் 1, இந்த ராசி பலன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய இலை போட்டு சாப்பாடு சாப்பிடும்போது ஊறுகாயை தொட்டுக்கிறது போல தான் இந்த ராசி பலன் அப்படின்றத என்றைக்குமே மறந்துடாதீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுக்திகள் மற்றும் உங்களுடைய ஜாதக அமைப்பு மட்டுமே முதன்மையாக செயல்படும் அப்படின்றத கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஸோ அப்போ இதனுடைய அமைப்புகள் என்ன? உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுக்தி நடக்குது அப்படின்னால் இந்த ராசி பலன் உங்களுக்கு தேவையே இல்லை. உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுக்தி அமைப்புகள் சற்று பலவீனமாக இருக்குது, கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த ராசி பலனை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு நன்றாக உள்ளது, அமோகமாக உள்ளது அப்படின்னா ஒரு சை ஆஃப் ரிலீஃப், அபாடா இந்த வருஷம் நமக்கு ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் போல இருக்குது, துன்பத்திலும் ஒரு இன்பம்னு அல்ல அந்த மாதிரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு டிஸ்க்ளைமர். சரி, முக்கியமாக இந்த புத்தாண்டு பலனில் நிகழப்போக இருக்கும் ஒரு 1-2 விஷயங்கள், பெரிய விஷயங்கள்னால் குரு பெயர்ச்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி, ஜூன் 2, 2026 என்று நிகழும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி அப்படின்றது கிட்டத்தட்ட 6-7ஆம் தேதி டிசம்பர் போல், டிசம்பர் 2026 நடக்கும். இது ரெண்டுத்தையும் நினைவில் வைத்து கொண்டு தான் இந்த பலன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை. மேஷ ராசிக்கு அமோகம், சூப்பர் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த குரு உச்சமாகி 4ஆம் இடத்திற்கு வருவதும் 12ஆம் இடத்தில் பாதகாதிபதியான சனி அமர்ந்து மற்றும் 10ஆம் அதிபதியான சனி அமர்ந்திருப்பதும், ராகு கேது 11ஆம் இடத்தில், ராகு 11ஆம் இடத்திலும் கேது 5ஆம் இடத்திலும் இருப்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அப்போ இந்த குரு உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னா 10ஆம் அதிபதியை பார்க்குறார். ஒரு நல்ல வேலை மாற்றம் உங்களுக்கு அமையப்போகுது, ஒரு சிறப்பான வேலை மாற்றம் உங்களுக்கு அமையப்போகுது. வேலை இல்லை, இது வரைக்கும் வேலை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு இந்த 2026 கண்டிப்பாக ஒரு வேலையை தரும், ஜீவனத்தை ஏற்படுத்தி தரும் என்றதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய மனைவிக்கு அல்லது உங்கள் கணவனுக்கு, மனைவி வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க, கணவனுக்கு வேலை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலை கிடைக்க போகுது. கணவன் வேலை போய்கிட்டு இருக்காரு, மனைவிக்கும் சேர்ந்து தேடுறேன் சார் நான் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் வேலை கிடைக்க போகுதுன்றதை மறந்துடாதீங்க. நல்ல வீடு வாகன வாங்குகிற அமைப்புகள் உருவாகும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சில சின்ன விஷயங்கள், அதாவது உங்களுடைய குடும்ப ரீதியாக கணவன் மனைவி இடையே குடும்ப ரீதியாக சில கருத்து வேறுபாடுகள் வரலாம், புரியுதுங்களா? ஆனால் மேஷத்திற்கு மிக மிக சிறப்பான 2026 அப்படின்றத கண்டிப்பாக மறந்துடாதீங்க. மூத்த சகோதரர்கிட்டம், மூத்த சகோதரன் அதாவது அண்ணன் அக்கா இந்த மாதிரி மூத்த சகோதரன் இருந்தால் அவங்க மூலமாக ஒரு சில சின்ன பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி உங்கள் சித்தப்பா மூலமாக ஒரு சில சின்ன பிரச்சனைகள் வரும்ன்றதையும் மறந்துடாதீங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் இந்த 2026 மிட்டிகேட் பண்ணி அற்புதமாக இருக்க போகக்கூடிய அற்புதமான காலம் என்றதை மறந்துடாதீங்க. ஸோ மேஷராசிக்கு சூப்பர். ரிஷபராசி பேசிக்காகவே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சென்டிமெண்ட் கொஞ்சம் இருக்கிற ராசி. அந்த ரிஷப ராசிக்கு 3ஆம் இடத்தில் இதுவரை 2இல் இருந்த குரு இந்த வருஷம் ஜூன் மாதம் 3ஆம் இடத்துக்கு போகிறார், உச்சமாறார். முதல்ல ரிஷபராசிக்கு குரு உச்சமே ஆகக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாத ரிஷபராசிக்கு
ஜீவனாதிபதி மற்றும் ராஜயோகாதிபதி மற்றும் பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சனியை பார்க்க போகிறார். அதனால் உங்களுடைய வேலை மாற்றம் மற்றும் உத்தியோக மாற்றம் உறுதி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி உறுதி அப்படின்னா, கண்டிப்பாக இந்த குரு உங்களுடைய கௌரவத்தில் அல்லது உங்களுடைய புகழில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு தடங்களை தந்தே தீர்வார். ஒரு தடங்களை கொடுத்தா தானே அடுத்த வேலைக்கு உங்களை நீங்கள் நகருவீங்க. அந்த அடிப்படையில் கண்டிப்பாக தருவார். உங்களுக்கு எனக்கு ரெக்கக்னிஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இன்னும் ரெக்கக்னிஷன் குறைவாக போகும் காரணத்தினால வேறு வேலை தேடுவீங்க. அந்த வேலையை குரு கொடுப்பார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த ரிஷப ராசிக்கு திருமண வாழ்க்கையில் கடுமையான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக உள்ளது அப்படின்றத கொஞ்சம் கூட மறந்துடாதீங்க. அதனால் உங்களுக்கு விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை கொஞ்சம் கூட ஏற்படுத்திக்கங்க. உதாரணத்திற்கு கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன குடும்ப ரீதியாக பிரச்சனை வருது அப்படின்னா தயவு செய்து விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா தலைக்கு வந்தது தலப்பாகியுடன் போகும் அப்படின்ற ஒரு வசனம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு போயிடும். விட்டு கொடுக்காம தான் என்ற அகங்காரத்துடன் இருக்கக்கூடிய எல்லா ரிஷபராசி நேயர்களுக்கும் குடும்பம் பிரியத்துக்கு உண்டான பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது. புரியுதுங்களா? அதனால் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போங்க. இதுவரை தாயோடைய உடல் நலம் பாதிப்பு இருந்ததுனால் அது நீங்கும். அம்மாவுடைய உடல் நலம் சரியாகும். கணவன் மனைவி இடையே இருந்த அந்யூன்யம் குறையும். அதனால் ரிஷபராசி படு உஷாராக இருக்க வேண்டிய ராசி இந்த 2026. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இதுவரை ராசியில் இருந்த குரு ராசிக்கு 2ஆம் இடத்துல வரார். ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 9ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கார். இந்த மிதுன ராசிக்கு தொழில்னு ஆரம்பித்து தொழிலில் சிக்கல்னு இருந்த அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக இந்த 2026 ஜூன் மாதத்துக்கு அப்புறமாக தொழிலில் இருந்த சிக்கல்கள் அத்தனையும் தீர்ந்து போகும். பணம் சேரும் ஒரு அற்புதமான பொற்காலமாக உங்களுக்கு அமைய போகுது. கண்டிப்பாக இதுவரை தொழில் சார் எனக்கு நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஆர்டர்ஸே வரல, நான் தொழில் நம்பி இறங்கிட்டேன், எனக்கு ஆர்டர்ஸே வரல அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஆர்டர்கள் குவியும். அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணுறதுக்கு உண்டான பணம் அல்லது நீங்கள் எங்கே லோன் கேட்குறீங்களோ அந்த லோன் கிடைக்கும். அந்த லோன் மூலமாக இருக்கக்கூடிய தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அது நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. லாபம் நஷ்டம் எவ்வளோ வருதுன்றதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. புதுசாக பணம் சேரும் அற்புதமான காலகட்டமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசிக்கு சூப்பர் அப்படின்ற ஒரு காலகட்டம். ஆனால் உங்களுடைய ஒரு வேத வாக்கு என்ன தெரியுமா? வாயினால் கெடக்கூடிய அமைப்புகள் உள்ளது. அதனால் வாயை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அம்மாவுடைய உடல்நிலையில் சற்று பலவீனங்கள் காணப்படலாம். புரியுதுங்களா? அம்மாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் பலவீனம் இருக்கும். அப்பாக்கும் சற்று பலவீனம் ஆக இருக்கக்கூடிய அமைப்புகள் இங்கே சற்று உருவாகுது. பட் அதெல்லாம் நீங்கள் மிட்டிகேட் பண்ணிடுவீங்க. சரியா? ஸோ இந்த மிதுன ராசிக்கு அற்புதமான 2026ன்றதை கண்டிப்பாக மறக்காதீங்க. கடகம். கடக ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த குரு இப்போ ராசியிலேயே வரார். 2 விதமாக செயல்படும். ஒரு பக்கம் ராசிக்கு 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் மறுபக்கம் ராசிக்கு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய ஆள். ராசியில் அமர்ந்து ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 7ஆம் அதிபதியும் பார்க்கக்கூடிய கடகராசிக்கு இதுவரை திருமண ரீதியில் தாமதமாகவே போய்கிட்டு இருக்கு. சார் நான் என்ன பண்ணட்டும்? நிச்சயதார்த்தம் வரைக்கும் நிச்சயதார்த்தத்தில் நின்று போச்சு. நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சு கல்யாணம் வரைக்கும் திடீர்னு நின்று போச்சு. ஏன்னே தெரியல. பையன் வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணுறாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணுறாங்க, ஏன்னே தெரியலன்னு சொன்ன அத்தனை தடையும் நீங்க போகுது. திருமணத்தில் இருந்த அத்தனை தடையும் நீங்கும்.
யாரெல்லாம் காதல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக காதல் கைகூடக்கூடிய தருணமாக உள்ளது. யாரெல்லாம் காதலை இனிமேல்ட்டு சொல்ல போகிறோம், ப்ரப்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணிடுவீங்க. இந்த வருஷம் ப்ரப்போஸ் பண்ணது மட்டும் கிடையாது, உங்களுடைய ப்ரப்போசல் அக்செப்ட் செய்யப்படும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடகராசி அப்படின்னு வந்துட்டாலே சில சமயத்தில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற பக்குவம் வந்துடும். ஆனால் இந்த வருஷம் ரொம்ப விட்டு கொடுக்காதீங்க. ஓரளவுக்கு வந்து சில சமயத்தில் ரொம்ப விட்டு கொடுத்துட்டோன்னா நம்மளை ஏமாந்தவங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால் ரொம்ப விட்டு கொடுக்காதீங்க. தந்தையிடம் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். இதுவரை தந்தையிடம் சில சமயத்தில் பிரச்சனைகள் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். கருத்து வேறுபாடு நீங்கும். தந்தையுடைய உடல்நல கோளாறுகள் சரியாகும். தந்தைக்கு வேலை இல்லாமல் இருந்தால் புதிய வேலை கிடைக்கும். அப்பாக்கு, கடகராசியோடைய பசங்களாக இருந்தால் அப்பாவுக்கு கண்டிப்பாக வேலையில் பிரச்சனையாக இருந்தால் புது வேலை கிடைக்கும். ஆனால் இருக்கிற இடத்த விட்டு நகர்த்தி கொண்டு வேலை கிடைக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. பட் பேசிக்காக கடகராசிக்கு திருமண வாழ்க்கை, திருமணம் சார்ந்த விஷயங்கள், காதல் சார்ந்த விஷயங்கள் மற்றும் நிலம் அல்லது வீடு அப்படின்னு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கடன் கண்டிப்பாக கிடச்சிரும். போய் கேட்டிங்கன்னா உடனே கடன் கிடைக்கும், இல்லை அவனுங்களே ஃபோன் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாயிடும். நானே கேட்கலையப்பா, நீயே வந்து சொல்கிறியப்பா, வழியே வந்து தருதுப்பா தெய்வம் நமக்கு, அதனால் சரி வாங்கி போடுவோமே, நம்மளும் வந்து ஒரு வீடை வாங்கி போடுவோமே, இஎம்ஐயை கட்டி நம்ம வாங்குவோமே அப்படின்னு சொல்லக்கூடிய தருணமாக அமையுது. அதனால் உங்களுடைய பொருளாதாரத்தை பின் வரக்கூடிய உங்களுக்கு வருடங்களில் வரக்கூடிய பொருளாதார நிலைமையையும் நிதி நிலைமையையும் யோசித்து வாங்குங்க. வீடாக இருந்தாலும் சரி, வாகனமாக இருந்தாலும் சரி, தாராளமாக வாங்கலாம் அப்படின்றத எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடகராசிக்கு உண்மையிலேயே நன்றாக இருக்கக்கூடிய 2020 ஆண்டு உங்களுக்கு 2020 ஆண்டு உண்மையிலேயே நல்லா இருக்குது. சரியா? சிம்மராசி. சார் அஷ்டம சனி நடக்குது, ஐயோ பாடா படுத்துதா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சிம்ம ராசிக்கு தான் இந்த வாட்டி 2026 ஆண்டு பொற்காலம்னே சொல்லலாம். ஏன்னால் அதுக்கேற்ற மாதிரி விபரீத ராஜயோக அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு உருவாகுது. அப்படி என்ன சார் விபரீத ராஜயோகம்? 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் அமர்ந்து 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த 8ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு 12ஆம் இடத்துலேருந்து குரு. என்ன ஒரு அற்புதமான அமைப்பு, எக்ஸலண்ட்டான அமைப்பு. ஸோ என்னெல்லாம் சிம்ம ராசிக்காரங்க நினைக்கிறீங்களோ அப்படியே நடக்கும். சார் என்ன சார் நடக்கும்? தடைப்பட்ட திருமணம் நடக்கும். குழந்தைகளுக்காக ஒரு சில சமயத்தில் பணத்தை நீங்கள் செலவழிக்கக்கூடிய அமைப்புகள் உருவானாலும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, உருவானாலும் அது நலனுக்காக இருக்கும். புரியுதுங்களா? வீட்டில் வந்து உங்களுக்கு பணம் சேரும். சில சமயத்தில் சார் நான் எதுவுமே சேரலை, இல்லை அப்படி கிடையாது. திடீர்னு ஏதாவது நீங்கள் போட்டு வச்சுருந்த எஃப்டி மெச்சூர் ஆகும், ஒரு பெரும் பணம் வரும், ஏதாவது ஒரு விதத்தில் பணம் வரும் அமைப்பு உங்களுக்கு உருவாகும். குழந்தைகளால் நற்பெயர், குழந்தைகளுக்காக நற்பெயர், தாய் தந்தையர்களுக்கு அற்புதமான அமைப்பு. இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே சிம்மராசிக்கு நல்லா இருக்குது. ஆனால் ஒரு விதத்தில் கூட பிறந்தவங்களுடைய அக்கா அண்ணா இவங்களுடைய தலையீடு குடும்பத்தில் கொஞ்சம் இருக்கும். ஓகே, அதை மிட்டிகேட் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கீங்களா? ஆமாம் இருக்கும். நமக்கு கொஞ்சம் நல்லா வருது, காசு வருது அப்படின்னா நம்மளை சுற்றி 4 பேர் வருவாங்கன்றதை மறந்துடக்கூடாது. ஸோ அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த 2020 ஆண்டு உங்களுக்கு எல்லாமே நடக்கும். காதல் திருமணம் வேணும்னு நினைக்கிறவங்க நடக்கும், உங்களுக்கு திருமணத்தில் இருந்த தடைகள் நடக்கும், குழந்தையால் நற்பெயர் கிடைக்கும், புது நல்ல வேலை வாகன அமைப்புகள் கிடைக்கும், இருக்கிற இடத்துலேருந்து ஃபாரின் போகணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். இருக்கிற சிக்கல்களிலும் சில சமயத்தில் யூஎஸ்க்கு போகணும்னு நினச்சவங்களுக்கு டக்குன்னு விசா கிடச்சிரும். எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் சில சமயத்தில் உங்களுடைய சொந்த தசாபுக்தி சுயஜாதகத்தை பொறுத்து டக்குன்னு கிடச்சிரும். எங்கெங்கே நார்த்து பக்கம் போகணும், கிட்டத்தட்ட வடக்கு பக்கம் உங்களுக்கு யூரோப் பக்கம் போகணும், கண்டிப்பாக நடக்கும். குறுகிய காலகட்டத்துக்கு நீங்கள் போய் வெக்கேஷன் போகணும்னு நினைக்கிறீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ பேசிக்காக விபரீத ராஜயோகத்துடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2026 இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் பெரிதும் ஜென்மசனி அஷ்டமசனி இந்த மாதிரியான அமைப்புகளை நான் பெரிதும் நம்புறதே கிடையாது. தசாபுக்திகளும் கிரகங்களுமே தன்னுடைய
கடனை செய்யும் அப்படின்றது தான், கடன் மற்றும் கடமையை செய்யும் அப்படின்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஐ எம் அன்பயஸ்டு பர்சன். புரியுதுங்களா? ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? 2027 அமர்ந்து கொண்டு 2026 நினைத்து பாருங்கள். 2026 எப்படி இருந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். சரியா? கன்னிராசி. கன்னிராசிக்கு சனி 7ஆம் இடத்திலும் இதுவரை 10ல் இருந்த குரு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து அந்த சனியை பார்க்கக்கூடிய அமைப்பு. 6ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருந்தாலும் அந்த ராகுவை இதுவரை பார்த்துக்கிட்டு இருந்த குரு இப்போ அந்த ராகுவோடைய பார்வையிலேருந்து ராகுவை பார்க்காம அவர் மாறுறார், உச்சத்துக்கு மாறுறார். கன்னிராசிக்கு எப்படி இருக்கும்? கன்னிராசிக்கு திருமண தடைகள்லாம் நீங்க போகுது. திருமணம் ஆகாத இருந்தவங்களாம் கண்டிப்பாக வரன் இந்த வாட்டி வரும். இந்த 2026 வரன் வரும், திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும். குழந்தைக்காக காசு செலவழிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாக்கும். இது சத்தியமாக நடக்கும். குழந்தைக்காக எப்படி? உதாரணத்துக்கு திருமணம் நடக்கும், இல்லை ஏற்கனவே திருமணம் நடந்தவங்களுக்கு டெலிவரி நடக்கும், அதுக்காக காசு செலவழிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஒரு குழந்தைக்காக காசு அப்படின்னா எப்படிப்பட்ட காசு செலவழிக்கணுன்றதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு நல்லா படிச்சுட்டு இருக்காங்க குழந்தைங்க, 11வது 12வது பையன் படிக்கிறான். அடுத்த வருஷம் பையன் இருக்கிற இடத்துலேருந்து நகர்ந்து போய் அவனுக்காக, பையனுக்காகவோ இல்லை பொண்ணுக்காகவோ நீங்கள் ஸ்கூல் ஃபீஸு அதிகமாக செலவழிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அப்போது குழந்தைங்களுக்காக காசு செலவழிக்க வேண்டியதுன்றது இன்றியமையாத போப்புது உங்களுக்கு 2026. அம்மாவுடைய உடல் நலத்தில் சற்று பலவீனங்கள் கண்டிப்பாக ஊடுருவும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக சரியாயிடும்ன்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. வேலை சார்ந்த பிரச்சனைகள் இதுவரை இருந்திருந்தால் அந்த வேலையில் இருக்காது. ஏன்னா 10ல் அமர்ந்து குரு ஒரு சில வேலையில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்தார். ஆனால் கன்னிராசிக்கு கண்டிப்பாக அந்த 10லேருந்து 11க்கு மாறுறதுனால அந்த வேலை சார்ந்த பிரச்சனைகளை தரமாட்டார் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஆனால் அப்பாவுடைய உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. புரியுதுங்களா? இதுவரை நீங்கள் கவனிக்கவே இல்லை. ஆனால் கண்டிப்பாக போய் அப்பாவுக்கு உட்காந்து, அப்பா என்னப்பா ஆகுது, உனக்கு உடம்புல என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கா, என்ன ஏதுன்றதை பாருங்கள். முடிஞ்சால் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எடுங்க. ஓகே, அப்பாவுக்கு எடுங்க. இது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்பாக்கும் குழந்தைக்கும் தான் பணம் செலவழிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பட் 2026 பெரும் சோதனை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புலலாம் இல்லை சார். ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது உங்களுக்கு. சரியா? துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு உச்சமாக போகிறார். 5ஆம் அதிபதி 6ல் அமர்ந்து அந்த குரு பார்க்க போகிறார். எதிர்பாராத பணம் வரும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களாம், அதாவது 1 போட்டு 2 எடுக்கிறதுன்ற அமைப்புகள் உருவாகும். ஆனால் உஷாராக இருக்கக்கூடிய அமைப்பு என்ன தெரியுமா? ட்ரேடிங் செய்கிறவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதிக பணத்தை போட்டுறாதீங்க, போட்டால் மொத்தமாக குரு தூக்கிட்டு போயிடுவார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக காலை விட்டு பாருங்கள். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் ட்ரேடிங் செய்யாமலே இருக்கலாம். அதுக்கு பதிலாக ஸ்விங் ட்ரேடிங் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு அமைப்புகளுக்குள்ளே போகலாம். நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் உண்டாகும். அதாவது வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. கண்டிப்பாக கவனம் தேவை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏனோ தானோன்னு ஓட்டக்கூடாது. நம்ம ஓரமாக ஓட்டியிருந்தாலும் எய்த்தாப்பில் வரவன் ஒழுங்காக வருவானான்னு தெரியாது. அதனால் உஷாராக இருக்கணும். செல்லப்பிராணிகள் இருந்தால் அந்த செல்லப்பிராணிகள் கிட்ட பவ்யமாக நடந்துக்கிறது நல்லது. அதுக்கிட்ட போய் அது வாயில் கையை விட்டிங்கன்னா கடிச்சு வச்சிரும். அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன குட்டி நாய் தானே, இது என்ன நம்மளை பண்ண போகுது அப்படின்ற பேசிஸில் நாய் வாய் உள்ளெல்லாம் சில பேர் கையை விட்டுலாம் விளையாடுவாங்க. அதெல்லாம் இந்த வருஷம் 2026 வேண்டாம். ஏன்னா தெரியாதனமாக அது கடிச்சாலும் ஏதாவது பிரச்சனை உண்டாயிடும். நீங்கள் வேக்சினேஷன் போட்டு தான் வச்சுருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில சமயத்தில் வேக்சினேஷனுடைய பீரியட் தாண்டி போய் அதை நீங்களே ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஐயோ காலம் ஆகிடுச்சு, ரெக்கக்னைஸ் பண்ணலையேன்னு. ஸோ அப்போ என்ன ஆகுது? துலாம் ராசிக்கு குரு ஒரு பக்கத்தில் உச்சமானாலும் மறுபக்கத்தில் உடல் ரீதியான கோளாறுகளை தருவான். அப்படின்றதுல படு உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம்.
தனம் வரும், அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் உடல் நிலையில் பாதிப்பு இருக்கும்பொழுது அந்த தனத்தை உடல் நலத்துக்காக செலவழிக்கும் காலகட்டமாக உருவாயிடும். புரியுதுங்களா? வீடு வாகனம் ஏதாவது வாங்குறீங்கன்னா டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதில் கரெக்டாக பார்த்துக்கங்க. ஏன்னா குரு அங்கே தான் கொண்டு போய் செக்கு வைப்பார், நஷ்டத்தை கொண்டு போய் வைப்பார், வேற எங்கேயும் செய்ய மாட்டார். ஒரு பூமி வாங்குறீங்க, அந்த பூமியில் கண்டிப்பாக பட்டாலாம் கரெக்டாக இருக்கா, என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருக்கா, இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இல்லைனா ஏதாவது ஒன்று விட்டுருவீங்க. லீகல் ஹையர்லாம் கரெக்டாக இருக்கா, 6 பேர் இருக்காங்க லீகல் ஹையருக்கு இருக்காங்க அப்படின்னா 7வது ஒருத்தர் யாராவது உள்ளே புதஞ்சு கிடப்பாங்க, நமக்கே தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்களெல்லாம் தோண்டி எடுத்து அவங்ககிட்டேருந்து கை நாட்டு இல்லை கைரேகை இது வாங்கிக்கணும், நீங்கள் சைன் வாங்கிக்கணும். லீகல் ஹையர்லாம் பக்காவாக இருக்கான்றதை பார்த்துட்டு தான் பணம் கொடுக்கணுன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஸோ துலா ராசியை பொறுத்த மட்டிலும் குரு உச்சமாவது ஒரு பக்கத்தில் நல்லது என்றாலும் மறுபக்கத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக வழிவகுக்கும் காலமாக உள்ளது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சில சமயத்தில் ஒரு சில துலாம் ராசி நேயர்களுக்கு அல்லது நம்மளுடைய நண்பர்களுக்கு கொஞ்சம் இந்த மார்பகம், முதுகு, மார்பகம் சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பு, கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பை எடுத்துக்கிறது உண்மையிலே நல்லது. இப்போ எடுத்துக்க வேண்டாம், கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு ஜூலை மாதம் போல் நீங்கள் போய் எடுத்துக்கிறது நல்லது. முதல்ல குரு பயிற்சி ஆகட்டும், அதுக்கப்புறமாக அவர் என்ன பண்ணுறாருன்னு ஒரு 2 மாதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கங்க. புரியுதுங்களா? அதுதான் நல்லது. கொழுப்பு சார்ந்த விஷயத்தை அறவே விட்டுருங்க. ஏற்கனவே உங்களுக்கு சென்டிமெண்ட் கிடையாது, அதனால் சென்டிமெண்ட் இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க, குரு கோத்து விட்டுருவார். புரியுதுங்களா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2026 அழகாக மீட் அவுட் பண்ணிட்டு வந்துடலாம். பட் இதுக்கு துலாம் ராசிக்கு 2026 உஷார். விருச்சிக ராசிக்கு 8ல் இருந்த குரு 9ஆம் இடத்துல உச்சமாறார். அப்பா எவ்வளோ பெரிய விஷயம். விருச்சிக ராசிக்கு 2-5 கூடிய குரு ஒரு கோணாதிபதி மறுகோணத்தில் உச்சமாவது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிக தவறான அமைப்பு. புரியுதுங்களா? விருச்சிக ராசிக்கு கடுமையாக உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த குரு உச்சமானாலே. எந்த விருச்சிக ராசியாக இருந்தாலும் பாருங்கள், குரு உச்சமாகி இல்லை விருச்சிக லக்னமாக இருந்தாலும் பாருங்கள், குரு உச்சமாகி குரு தசை வரும்போது பிரச்சனையை தராமல் போனதே கிடையாது. அதனால் விருச்சிக ராசிக்காரங்க குரு உச்சமாயிடுச்சு நமக்கு எல்லாம் கிடைக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. உஷாராக இருங்க. எப்படி உஷாராக இருக்கணும்? கணவனாக இருந்தால் மனைவி சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. மனைவி விருச்சிக ராசியாக இருந்தால் கணவன் சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் இது முடியவே முடியாது இந்த 2026. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? கண்டிப்பாக ஒரு ஈகோ பிரச்சனை உங்களுக்குள்ளே வரும். அந்த ஈகோ பிரச்சனையை தீர்ப்பதற்கு விட்டு கொடுத்து போனீங்கன்னா 100% நல்லாயிருக்கும். ஆனால் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை தான் இங்கே இருக்காது, அதை உண்டாக்கிக்கங்க. அதுவும் இல்லாமல் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருப்பதனாலையும் 4ஆம் அதிபதி 5ல் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பதனாலையும் அந்த 4ஆம் அதிபதியே 12ஆம் அதிபதி மற்றும் 3 கூடையவனாக இருப்பதனாலையும் கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகள் உண்டாகும். அந்த தேக ஆரோக்கிய பிரச்சனையை எப்படியாவது கொஞ்சம் செக்கப்பெல்லாம் போய் பார்த்துக்கங்க. ஓகே, இதுவரைக்கும் 8ல் இருந்த குரு பெரிய பிரச்சனையை தரல. ஏன் தரல? ஏன்னா ராகுவை பார்த்துக்கிட்டு இருந்தார். 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதனால் அந்த எந்த பிரச்சனையும் தரல. சுகம் இருந்தால் எல்லாமே இருக்கே. நம்மளை மனுஷங்க நிம்மதியாக விட்டால் போதுமே, நமக்கு எல்லாமே வந்துடுமே. இப்போ அந்த சுகஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருந்த குரு உச்சமாகி அழகாக அவர் கடகத்தில் அமர்வது குடும்பத்தில் தான் பிரச்சனையை கொடுக்கும், தாம்பத்திய ரீதியான பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஆனால் அதே சமயத்தில் குழந்தைகளுக்காக நல்ல பெயர் கிடைக்கும். குழந்தைகளுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். யாரெல்லாம் குழந்தைகள் 10th முடிக்க போகிறாங்களோ அவங்கள அந்த குழந்தைங்க அடுத்த ஸ்கூல் மாறுறதே கிட்டத்தட்ட ஹாஸ்டலில் சேர்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஹாஸ்டலில் சேர்க்குற அமைப்பு உருவாகும். நல்ல கோர்ஸ் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த சயின்ஸ் குரூப்பெல்லாம் கிடைக்குமான்னு இருந்தால் டக்குன்னு கிடச்சிரும். சயின்ஸ் குரூப்பெல்லாம் 11th கிடச்சிரும். ஸோ குழந்தைகளுக்கு நல்லா இருக்குது. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லா இருக்குது. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லா இல்லையே. ஸோ
மழை மட்டும் தூவானம் உள்ள எப்போ பார்த்தாலும் இந்த விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் ஏன் தான் இவ்வளவு பிரச்சனைன்னா என்ன பண்ணுறது? உங்கள் ராசியில் தானே சந்திரன் நீச்சமாறான், உங்கள் ராசியில் தானே சந்திரன் நீச்சமாவது, அதை தானே ராசியாக கொள்கிறோம். ஸோ அதனால் இந்த விருச்சிக ராசி அப்படின்ற அடிப்படையில் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே தான் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது, தாம்பத்திய ரீதியில் தான் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கே தவிர மற்றபடிக்கு ஒரு சில விஷயங்களில் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது. பட் இருந்தாலும் விருச்சிக ராசிக்கு நான் உஷார் அப்படின்னு தான் தருவேன். ஏன்னா சில சமயத்தில் வந்து 4ஆம் இடம் தான் வந்து வீடு வாகனம்னு சொல்லுவோம். இந்த 4ஆம் இடத்த குரு பார்த்துக்கிட்டு இருந்தார். இது வரைக்கும் ஏதாவது டாக்குமெண்ட் போட்டு வீடுக்கு ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க. அந்த அட்வான்ஸ் கொடுத்துட்டு இப்போ குரு உச்சமாகி இப்போ ஜூன் மாதம் இறங்கிடுவார், உச்சமாகி இறங்கிடுவார். ஆனால் இப்போ 4ஆம் வீட்டை பார்க்க மாட்டார். ஸோ அப்போ தான் ராகுவோடைய திருவிளையாடல் அங்கே ஆரம்பிக்கும். டாக்குமெண்டேஷன் பிரச்சனையெல்லாம் வரும். அட்வான்ஸு கொடுத்தா உங்களுக்கு வேறு இந்த வீடை விட வேறு வீடு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அவங்கக்கிட்ட போய் காசை கேட்டிங்கன்னா காசை தரமாட்டான். ஸோ இந்த மாதிரி சில நெருக்கடிகள்லாம் 4ஆம் வீடு சம்பந்தமாக வரும். செல்லப்பிராணிகள் கிட்டலாம் பயபக்தியாக பவ்யமாக நடந்துக்கிறது நல்லது, கண்டிப்பாக நல்லது. குறிப்பாக ஜூ பார்க்க போகிறீங்கன்னா கேஜிலேயே சிங்கம் இருந்தாலும் தயவு செஞ்சு தள்ளி நில்லுங்க. சிங்கத்தை வந்து கல்லில் விட்டடிக்கிறது, சின்ன கல்லில் விட்டடிக்கிறது, யானை அங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்லை விட்டடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்கு இந்த சேட்டையெல்லாம் உண்டு. சும்மா இருக்க முடியாது, ஒரு இடத்துல சும்மா இருக்க முடியாது, கையும் காலும் சும்மா இருக்காது. விருச்சிக ராசிக்கு எதையாவது ஒன்று போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போது முக்கியமாக குரங்கு கிட்டலாம் ஜூவில் போனீங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க, இல்லைன்னா முடியை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும் அது பாட்டுக்கு. நாய் செல்லப்பிராணியாக இருக்கா, வாயில் விரலை விட்டு வாயில் கையை விட்டு விளையாடாதீங்க, கடிச்சு வச்சிரும். புரியுதுங்களா? ரோட்டு நாய் ராத்திரி ரோட்டில் வரீங்கன்னா ரோட்டு நாய் ஏதாவது வந்ததுன்னா உங்கள் வண்டியை துரத்துச்சுன்னா உஷாராக பார்த்துக்கங்க. ஏன்னா அதிலிருந்து கீழே விழக்கூடிய அமைப்புகள்லாம் ஜாஸ்தியாக இருக்குது விருச்சிக ராசிக்கு. ஸோ விருச்சிக ராசி படு உஷாராக இருக்க வேண்டிய 2026ன்றதை மறந்துடாதீங்க. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு ராசிநாதன் இதுவரை ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தவன் ராசிநாதனே உச்சமாறான். நல்ல கான்ஃபிடென்ஸ் வரும். தனுசு ராசிக்கு எதையும் சாதிக்கலான்ற கான்ஃபிடென்ஸ் வரும். உச்சமாகி தன்னுடைய வீடான 4ஆம் வீட்டை பார்க்கும். பழைய வீட்டை வாங்கி புதுப்பிக்கிற அமைப்பெல்லாம் இப்போ தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம வீடு வந்து பழசாக இருக்குது, நம்ம இதை வந்து புதுப்பிக்கணும், ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அற்புதமான காலகட்டம் 2026. ரெனோவேஷன் சிறப்பாக முடியும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தனுசு ராசிக்கு மட்டும் இருக்கிற இடத்துலேருந்து அவங்கள நகர்த்தக்கூடிய அமைப்புகள் உருவாகும். வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன ஒரு சில ப்ராஜெக்டுக்காக போயிட்டு வரத்துக்காக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நன்றாக அமையும். ஏன் அப்படின்னா ராசிக்கு 3ஆம் இடத்தில் அந்த ராகு அமர்ந்து குறுகிய பயணத்தை கொடுப்பதற்கு கடமையாகிறார். அம்மாவுடைய உடல் நலம் இதுவரை ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் கண்டிப்பாக சரியாயிடும். அம்மாவுக்கு மூட்டுக்கால் பிரச்சனையெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கும். அந்த முட்டிக்கால் பிரச்சனை, இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ பண்ணி அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய தருணமாக 2026 அமையும். தனுசு ராசிக்கு உண்மையிலேயே அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா தனுசு ராசியுடைய தந்தை அமைப்புகளுக்கும் சூப்பராக இருக்குது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்பாக்கும் நல்லா இருக்குது, தனுசு ராசிக்காரங்களுடைய அப்பாக்கும் நல்லா இருக்குது, அம்மாக்கும் நல்லா இருக்குது. ஸோ நோ வரிஸ். புது வேலைக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரு சின்ன பிரச்சனையை கொடுத்து வேறு வேலை மாறுற மாதிரி வரும். இல்லை வேலை செய்கிற இடத்துலையே ஒரு இடத்துலையே தங்க விடாமல் போயிட்டு வர மாதிரியான ஒரு சில நிம்மதியை குலைக்கும்னு சொல்லுவோம்ல, இது சுகமான சுமைகள் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரியாக இருக்கும். என்ன நீங்கள் பண்ணாலும் அதில் ஒரு ஆதாயம் இந்த 2026 இருக்கும் அப்படின்றத மறக்காதீங்க. படு சூப்பராக இருக்குது தனுசு ராசிக்கு. மகரம். இருக்கிற மொத்த ராசியிலேயே மகரம் தான் படு உஷாராக இருக்க வேண்டிய ராசி. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், இதான் உண்மை. இதுவரைக்கும் ராசிக்கு 6இல் இருந்த குரு உச்சமாகி ராசியையே பார்க்கக்கூடிய அமைப்பு ராசிக்கு 7இல். மகரத்திற்கு குரு உச்சமாக கூடாது, இது ஒரு ரூல். ஒரு சில ஜோதிடர்கள் வேறு மாதிரி சொல்லலாம், அது ஓகே. பட் இதை நான் வேறு மாதிரி சொல்கிறேன், புரியுதா பாருங்கள். ராசியை குரு பார்ப்பது நல்லது,
ஆனால் எங்கிருந்து பார்க்குறாருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து மகரத்துக்கு 7ஆம் இடத்தில் இருந்து பார்ப்பது உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணும். ஆனால் அது என்ன பூஸ்ட் பண்ணும்னா, கணவன் மனைவி இடையே மிகப்பெரிய கருத்து வேறுபாடை கொடுக்கும். நான் தான்ற ஒரு கருத்து வேறுபாடை கொடுத்து பிரித்து விட்டுரும். 100% பிரித்து விட்டுரும். அதனால் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா இதுக்கு சாதகமாக குரு மட்டும் கிடையாது. இது நாள் வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு தாண்டவம் ஆடக்கூடிய ராகுவை குரு பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டேன். ஏன்னா ராசிக்கு 6இல் குரு மறைவது அற்புதம். மறைஞ்சு ராசிக்கு 2இல் அமர்ந்த ராகுவை, குடும்பஸ்தானத்தில் அமர்ந்த ராகுவை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதனால் பிரச்சனைகள் வெளியே தெரியாமல் கட்டுக்குள் இருந்தது. இப்போ அந்த ராகு தலைவிரிச்சு ஆடுவார். மறக்கவே மறக்காதீங்க. சுயசாரத்தில் ராகு தலைவிரிச்சு ஆடுவார். சதய நட்சத்திரத்தில் குருவும் ராகுக்கு 6இல் அமர்ந்துருவார். படு மோசமான அமைப்பு. அதே மாதிரி ராசிநாதனாகிய சனியும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அந்த குருவுடைய பார்வையில் வந்துடுவார். ஸோ இது குடும்ப வாழ்க்கைக்கு டேஞ்சர். வாயிலிருந்து வர வார்த்தைகள் எண்ணி எண்ணி தான் நீங்கள் பேசணும். ஒரு சின்ன வார்த்தை, ஸ்லிப் ஆஃப் த டங்கில் நீங்கள் விடக்கூடிய ஒரு வார்த்தை பூதாகரமாக வெடிக்கும்ன்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் மகர ராசி படு உஷார். இந்த வருஷம் 2026 நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, குடும்பத்தை எப்படி காப்பாற்றிக்கிறது, நம்ம வாயை எப்படி பொத்திக்கிறது, குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது, கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து எப்படி போகிறது, நம்ம கூட பிரச்சனை பெருசாகாமல் இருக்கா, இதை மட்டும் பாருங்கள். புரியுதுங்களா? இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா குழந்தைகள்னால பிரச்சனை வரும், குடும்பத்தில் குழந்தைங்களால பிரச்சனை வரும், எப்படி போனாலும் பிரச்சனை வரும். குழந்தைக்கு ஒரு அவமான அமைப்புகள் ஏதாவது, நீ குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காதே அப்படின்னு கணவன் சொல்ல, அதே மாதிரி இதே வார்த்தையை சில சமயத்தில் ஏன் நீ பார்த்துக்கிட்டு இருந்த இந்த பிரச்சனை குழந்தைக்கு வந்திருக்காதுன்னு மனைவி சொல்ல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வாய் மூலமாக திரிக்கப்பட்டு பெருசாகக்கூடிய அமைப்பில் இருக்குது. மகரமே படு உஷார் அப்படின்றது தான் சொல்லுவேன். கும்பராசி ராசியிலேயே ராகு அமர்ந்து ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து இது வரைக்கும் குரு பார்த்துக்கிட்டு இருந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத, மன சஞ்சலங்கள்லாம் இல்லாமல் எல்லாம் நல்லா தான் இருந்தீங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஜென்ம சனியிலேயே நல்லா இருந்தது கும்பராசி. ஒரு சமயத்தில் நல்லா இருந்தாங்க, சுய ஜாதக அடிப்படையில் நல்லா இருந்தாங்க. ஏன்னா நானும் கும்பராசி தான். ஓகே, நான் நல்லா இருந்தேன். என்னுடைய ஜென்மசனி எப்படி இருந்ததுன்னு தெரியும். இப்போது அதே குரு ராசிக்கு 6இல் மறையிறார். அப்போ ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு சில மனக்கலக்கத்தை தரத்துக்கு ரெடி ஆகியிருக்கார். எப்படியான மனக்கலக்கத்தை தருவது? வேலை சார்ந்த பிரச்சனைகள், வேலையில் பிரச்சனை, வேலை சார்ந்த பிரச்சனை, அதனால் ஒரு வேலை மாற்றம். ஆனால் இது நல்லதாகத்தான் நடக்கும். ஏன் நல்லதாக நடக்கும் அப்படின்னா, ராசிக்கு 2-11ஆம் அதிபதி தான் ராசிக்கு 6இல் அமர்ந்திருக்கார். அப்படின்ற அடிப்படையில் ஒரு நல்ல வேலை அமையும். குறுகிய பயணங்கள் டக்குன்னு போயிட்டு வர முடியும். ஒரு நிம்மதி இருக்காது. அதாவது சுகமாக படுத்து தூங்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இது வரைக்கும் சுகமாக இருந்தீங்க, இந்த ஒரு வருஷம் சுகமாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அடிக்கடி நகர்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய ராத்திரி உட்காந்து முழிச்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வரும். அம்மாவுடைய உடல் அமைப்புகளுக்கு சற்று பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றதை சொல்லிடலாம். புரியுதுங்களா? சற்று பாதிப்புகள் இருக்கும், ஆனால் அது மிட்டிகேட் ஆகும். புரியுதுங்களா? அது மிட்டிகேட் ஆகும். அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. வீடு வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான தருணமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் வீடு வாகனம் வாங்கும்போது மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா 4க்கு 3இல் குரு இருப்பது நல்ல அமைப்பு கிடையாது. அப்படின்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு 7.5 கொண்டு விட்டுருவார். ஸோ அப்போது என்னை பொறுத்த மட்டும் வீடு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். எப்படி அனலைஸ் பண்ணாலும் அதில் ஒரு நிம்மதி இருக்காது சாமி. அது வேறு ரெண்டாவது விஷயம். 2026 இருக்காது, 27லேருந்து நல்லாயிருக்கும். 26 நிம்மதி இருக்காது. 2026 ஒரு வீடு வாங்குறீங்க, அந்த வீடு கட்டி உள்ளே போகிறீங்க, ஏன்னா அது இந்த வீட்டில் வாஸ்து இல்லையான்னு தோணும். வாஸ்து இல்லை, நம்ம பார்க்கும்போது நல்லா இருந்ததே, வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நல்லா இல்லையே, வீட்டுக்குள்ளே தூக்கம் வர மாட்டேங்குதே,
வீட்டுக்குள்ளே ஏதோ பேய் பிடிச்சா மாதிரி இருக்கு, இல்லை யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, என்ன சார் இந்த வீடாக வாங்கியிருக்கீங்க, இந்த வீட்டுக்கு தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்வாங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் திடீர்னு காதில் விடும். ஸோ வீடு வாகன அமைப்புகளில் கொஞ்சம் உஷாராக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் வாகன ரீதியாக இஎம்ஐ இருந்ததுன்னா அதை ப்ரீ க்ளோஷர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட்ட பாருங்கள். அதுக்கெல்லாம் இது சூப்பரான தருணம். ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான தருணம். வீடு வந்து ப்ரீ க்ளோஷர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஏற்கனவே இஎம்ஐ இருக்கா, நல்லா பண்ணுங்கள், அருமையான தருணம். வாகனத்துக்கும் அதே மாதிரி அருமையான தருணம்ன்றதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ ஆனால் இந்த வருஷம் பூரா ஏதோ ஒரு மன சஞ்சலம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. என்ன சில சமயத்தில் நமக்கு என்ன இருக்கும், ஒரு இனம் புரியாத பயம்னு சொல்லுவோம், அதுதானே தவிர மற்ற எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கும்பராசிக்கு நன்றாகவே இருக்குது. மீனம், அப்பா ஜென்ம சனி போட்டு உரிச்சி எடுக்குது சார் அப்படின்னு யாராவது சொல்கிறீங்கன்னா, தயவு செய்து உங்களுடைய சுய ஜாதகத்தை என்ன தசாபுக்தி நடக்குதுன்றத முதல்ல பாருங்கள். அப்படி இல்லையா, இந்த வீடியோவுக்கு முன்னாடி நான் ஒரு ஹெட்ஸ்அப் கொடுத்துருப்பேன், டிஸ்க்ளைமர்னு கொடுத்துருப்பேன், அதை பாருங்கள். கோச்சாரம்ன்றது 10% தான். ஏன்னா பொதுவாகவே மீனராசிக்கு பெருத்த பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். சரி சார் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஆமாம் சார், நீங்கள் 1000ல் ஒருவர், மிச்சம் 999 பேர் மீனராசிக்காரங்க நன்னா இருக்காங்க அப்படின்ற எண்ணத்தில் வாங்க. இல்லையா சார் நான் வந்து 100ல் ஒருத்தர், பரவாயில்ல சார், மிச்சம் 99 பேர் நல்லா இருக்காங்க. என்னென்னா அந்த 10% 1%க்கு தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த வாட்டி தான் மீனராசியும் சிம்ம ராசியும் தான் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா ராசியவே குரு பார்த்துற, ராசிக்கு 5லேருந்து ராசியை குரு பார்த்துற, ராசிக்கு 12ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியை குரு பார்க்குறார். வேலை வேணும்னு நினச்சவங்களுக்கு வேலை கிடைக்கும், குழந்தை வேணும்னு நினச்சவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இருக்கிற இடத்துலேருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் உருவாகும். மீனராசிக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். உண்மையில் சொல்லப்போனால் மீனராசிக்கு சூப்பர், என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப சூப்பர். என்ன சார் ஜென்மசனி எதுவுமா மீனராசிக்கு சூப்பர்னு சொல்கிறீங்கன்னா அதுதான் ஜோதிடம். எப்படி புரிஞ்சுக்கிறது, 2027ல் பாருங்கள் 2026 உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க, ஒரு 10 பேர்கிட்ட கேளுங்க, ஒரு 10 பேர்கிட்ட 10 மீனராசிக்கிட்ட உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கேளுங்க. அப்போ தான் அவங்க சொல்லுவேன் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, ஓ நமக்கு மட்டும்தான் பிரச்சனை இருந்ததான்றது உங்களுக்கு அப்போ தான் புரியும். அப்படி இல்லைன்னா பொதுவாகவே மீனராசினாலே ஜென்மசனி போட்டு படுத்தி உரிச்சி எடுத்துரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே தான் இருப்பீங்க. பட் மீனராசியை பொறுத்த மட்டும் ரொம்ப நல்லாவே இருக்குன்றதில் மாற்று கருத்து கிடையாது. பட் ஒரு சின்ன ஹெட்ஸ்அப் என்ன அப்படின்னா, குடும்ப விஷயத்தில் குடும்ப ரீதியாக கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம் கொஞ்சம் பாதிக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இது ஜென்மசனியாக இருந்தாலும் பாதிக்கும், இல்லைனாலும் பாதிக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் பாதிக்கும். ஆனால் பேசிக்காகவே நல்லா இருக்குது. யாருக்கெல்லாம் கோர்ட்டில் கேஸ், கணவன் மனைவி இடையே கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் முடிச்சு விட்ரும். சரி நீ தனியாக போய்டு நான் தனியாக போய்டுன்னு முடிச்சு விட்ரும். சரி இதனால் உங்களுக்கு என்ன நடக்க போகுது, அவங்களுக்கு மன நிம்மதி, அவ்வளோதான். ஸோ குடும்பம் சேர்ந்தால் ஒரு விதமான, குடும்பம் சேரணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்து வைக்கக்கூடிய அதே குரு குடும்பம் பிரியணும்னு நினச்சிங்கன்னா பிரித்து வச்சு மன நிம்மதியை கொடுக்க போகிறார். பட் பேசிக்காக எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன, மன நிம்மதி உங்களுக்கு வரும். மனசாட்சியோடு இந்த 2026ல் நடந்து கொள்வீர்கள் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ மீனராசிக்கு சூப்பர்.